Hello, friends. Good afternoon. Welcome back to our Talk and Mock editorial session. So, இன்னைக்கு நம்ம May 7th the Hindu editorial edition discuss பண்ணலாம். And as you all know, ஆர்டிக்கலில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸோட மீனிங் நம்ம லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். Okay, so let's begin. Blame game on Donald Trump's anti-China rhetoric over COVID-19. As the title is very clear, blame game means பழி சுமத்துறது. So this article is about Trump's anti-China rhetoric over COVID-19. Anti-China means against China and rhetoric means மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறது. ஸோ இன் திஸ் கேஸ் ட்ரம்ப் வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க சைனாவை ஃபார் COVID-19 அவுட்பிரேக். அண்ட் இந்த குற்றச்சாட்டு எல்லாம் கண்ட்ரீஸும் அக்செப்ட் பண்ணி யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணணுன்ற அளவுக்கு ட்ரம்ப் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் எவ்ரிபடி வித் ஹிஸ் அக்யூசேஷன் அகேன்ஸ்ட் சைனா ஆர் குற்றச்சாட்டு. The world needs more cooperation and less animosity in dealing with the pandemic. பட் இது வந்து ஒரு பேண்டமிக் கண்ட்ரோல் பண்ணுற கரெக்டான வே கிடையாது. இன்ஸ்டெட் எல்லா கண்ட்ரீஸும் ஒத்துழைப்போட அண்ட் லெஸ் அனிமாசிட்டி மீன்ஸ் பகை எதுவும் இல்லாமல் தே ஷுட் ஒர்க் டுகெதர். President Donald Trump's recent attacks on China over the coronavirus outbreak risk further deterioration of already strained ties between the two countries at a time when the global economy is in a precarious situation. Deterioration means சீரழிவு. Precarious situation means unstable or risky situation. இப்போது யூஎஸ் அண்ட் சைனாக்கு நடுவில் ஆல்ரெடி பாண்டிங் வந்து ரொம்ப சங்கட்டமான சுச்சுவேஷனில் இருக்குது அண்ட் குளோபல் எக்கானமியே ஒரு நிலையற்ற பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது ட்ரம்ப்ஸ் அட்டாக் ஆன் சைனா வந்து சுச்சுவேஷனை இன்னும் மோசமாக்கிட்டு Mr. Trump, under fire at home over his handling of the pandemic, seeks to hold China accountable for the infection spread. Under fire means criticize பண்ணுறது ஆர் விமர்சனம் செய்கிறது. இப்போது யூஎஸில் மட்டுமே COVID-19 கேசஸ் வந்து அரவுண்ட் 1 மில்லியனுக்கு ரீச் ஆயிருக்கு அண்ட் அரவுண்ட் 75,000 டெத்ஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து டிசீஸ் கண்ட்ரோல் ஸ்டெப்ஸை சரியாக எடுக்காததுனால யூஎஸ் சிட்டிசன்ஸ் எல்லாருமே அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பட் இன்ஸ்டெட் ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சைனா தான் பொறுப்புன்னு சொல்கிறாரு. He has attempted to tie the virus to a virology lab in Wuhan, the epicenter of the outbreak, endorsing an unproven theory, while his administration officials accuse Beijing of withholding information about the virus. Epicenter means மைய பகுதி. Endorsing means to support. ஸோ ட்ரம்ப் வந்து கொரோனா வைரஸை வுஹானில் இருக்கிற வைராலஜி லேப்னால தான் வந்திருக்குன்னு சொல்கிறாரு அண்ட் அந்த லேபோட லிங்க் பண்ணுறாரு. பிகாஸ் வுஹான் தான் இந்த COVID-19 அவுட்பிரேக்குக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் இந்த வைரஸ் வந்து வைராலஜி லேப்லேருந்து தான் வந்திருக்குன்னு ப்ரூஃப் எதுவும் இல்லை. ஆக்சுவலி இட் இஸ் அன் அன்ப்ரூவன் தியரி. பட் ட்ரம்ப் இஸ் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை இட் ஆர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஹிஸ் அஃபீஷியல்ஸ் வந்து பீஜிங் தட் இஸ் த சைனீஸ் கவர்மெண்ட்டை அக்யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா வைரஸ் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவங்க ஷேர் பண்ணவே இல்லைன்னு. Over the past week, the president went so far as to seek compensation, threatening to impose more tariffs on China. கடந்த வாரம் எல்லாம் ட்ரம்ப் வந்து இழப்பீடுக்காக சைனா மேலே நிறைய டேக்ஸ் அண்ட் டாரிஃப்ஸ் இம்போஸ் பண்ணுறதா அவங்கள பயமுறுத்துனாங்க. This is a U-turn given his initial appreciation of his Chinese counterpart Xi Jinping's handling of the crisis.
இந்த ஆக்ஷன் வந்து ஒரு யூ டர்ன் ஆர் ரிவர்ஸ் ஆக்ஷன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் கோவிட்-19 இனிஷியல் ஸ்டேஜஸில் ட்ரம்ப் வந்து பர்சனலி ஜி ஜின்பிங் ஹூ இஸ் ஹிஸ் சைனீஸ் கவுண்டர் பார்ட் மீன்ஸ் ஹிஸ் ஈக்குவலண்ட், ஹியர் இட் மீன்ஸ் த பிரசிடெண்ட், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்க தட் இந்த க்ரைசிஸை அவங்க நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு. Stepping up the attacks on China might help Mr. Trump, whose approval ratings are falling, to mobilize his base. இப்போ யூஎஸ் presidential elections இன்னும் 6 monthஸில் வரப்போகுது. அண்ட் ட்ரம்ப்போட பார்ட்டி விச் இஸ் த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, அவங்க சைடில் இருந்து அவருக்கு presidential approval rating வந்து கம்மி ஆகிட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியிலேருந்து எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் மெமோ போயிருக்கு, என்னென்னா பார்ட்டி மெம்பர்ஸ் ஆர் கேண்டிடேட்ஸ் வந்து சைனாவை அட்டாக் பண்ணணும்னு. ஸோ ட்ரம்ப் ஆல்சோ இதை செய்கிறாரு ஸோ தட் அவரோட பொசிஷன் வந்து பார்ட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. The Republican Party has already issued a memo asking candidates to attack China. Mr. Trump echoed the party sentiment when he said last week that China will do anything to defeat him in the November election. ஸோ ட்ரம்ப்பும் அவங்க பார்ட்டி சொன்னபடி நடந்துக்கிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் வீக் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, என்னென்னா சைனா வந்து என்ன வேணாலும் செய்வாங்க டு டிஃபீட் ட்ரம்ப் இன் த நவம்பர்ஸ் யூஎஸ் presidential election. His supporters are portraying Joe Biden, the presumptive Democratic nominee, as a representative of the old political elite that is soft on China. Presumptive means தற்காலிக. ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஜோ பைடன், who is the opposition party candidate and also tentative democratic nominee for presidential election. ஸோ அவர் வந்து சைனாக்கு சப்போர்ட் பண்ணுற ஓல்டு பொலிட்டிக்கல் எலைட் விச் மீன்ஸ் பொலிட்டிக்கல் குரூப் அவங்களோட பிரதிநிதின்னு சொல்கிறாங்க. வித் அ ஸ்டேட்மெண்ட் சாஃப்ட் ஆன் சைனா விச் மீன்ஸ் சைனா மேலே எந்த அக்ரெஷனும் இல்லை அவங்களுக்கு. With 6 months left for the US presidential election, Mr. Trump and his party have effectively turned China into a campaign issue. இப்போது ட்ரம்ப் அண்ட் ஹிஸ் பார்ட்டி சைனாவை ஒரு எலெக்ஷன் ரிலேட்டட் இஷ்யூவாக இன்வால்வ் பண்ணிட்டாங்க. The question is about what shape this renewed anti-China rhetoric will leave US-China relations. Ties have been uneasy since Mr. Trump have become the president. ஸோ இந்த ஆன்டி-சைனா டாக்ஸ் வந்து யூஎஸ்-சைனா ரிலேஷன்ஷிப்பை எங்கே கொண்டு போய் விடப்போகுதுன்னு ஒரு குவெஷன் ரேஸ் ஆயிருக்கு. அண்ட் ட்ரம்ப் பிரசிடெண்ட் ஆனதுலேருந்து யூஎஸ்-சைனா பாண்டிங் வந்து ஒரு அன்ஸ்டெடியான சுச்சுவேஷன்லே தான் இருந்துகிட்ருக்கு. The trade war by Mr. Trump and the push to weaken the Chinese giant Huawei's global bid to roll out 5G technology had impacted the 4-decade-long partnership. As we all know, US and Chinaக்கு நடுவில் ட்ரேட் வாரும் நடந்துகிட்ருக்கு. ட்ரம்ப் வந்து ஹுவாவேயோட குளோபல் டெண்டரை வீக்கெண்ட் பண்ணுறாங்க அண்ட் 5G டெக்னாலஜியை லான்ச் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ இதனால் 40-year US-China பார்ட்னர்ஷிப் மேலே இம்பேக்ட் ஆகுது. However, both sides agreed to an initial trade agreement in January that cut some US tariffs on Chinese goods in return for China's pledges to buy more American products. பட் ஜான்வரியில் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க. என்னென்னா யூஎஸ் வந்து சைனீஸ் கூட்ஸ் மேலே டாக்ஸஸ் ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் இன் ரிட்டர்ன் சைனா வந்து அதிகமாக யூஎஸ் ப்ராடக்ட்ஸை வாங்கணும்னு அக்ரிமெண்ட் போட்டாங்க. A final trade deal is yet to be reached. ஸோ இன்னும் இந்த டீலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. If Mr. Trump decides to punish
China over the COVID 19 outbreak, it would, in all likelihood, lead to the unraveling of the trade talks during an unfortunate time for the global economy. Unraveling means to fall apart. ஸோ இதே மாதிரி ட்ரம்ப் வந்து சைனாவை அக்யூஸ் பண்ணிகிட்டே இருந்தா பிகாஸ் ஆஃப் கோவிட்-19 ட்ரேடும் கைமீறி போயிடும், எஸ்பெஷலி இப்போ நடக்கிற எக்கனாமிக் டிப்ரெஷன் டைமில். Also, China, which has brought the virus situation at home under control, has sent economic and medical assistance to the hardest hit countries. கோவிட்-19 ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கிற கண்ட்ரீஸ்க்கு சைனா அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் த யூஎஸ் இஸ் இம்போர்ட்டிங் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்விப்மெண்ட் சப்ளைஸ் ஃப்ரம் சைனா. யூஎஸ் ஆல்சோ சைனா கிட்டேருந்து ப்ரொடெக்டிவ் எக்விப்மெண்ட்ஸை வாங்கியிருக்காங்க. When Mr. Trump halted funding for the World Health Organization last month, China stepped in with an additional $30 million grant for the agency. ட்ரம்ப் வந்து ஹூக்கு ஃபண்டிங் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மந்த். பட் சைனா அவங்களுக்கு அடிஷ்னலி $30 million ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க WHOக்கு. Mr. Trump should look beyond his narrow blame game and see the larger picture. ட்ரம்ப் வந்து சில்லியாக இப்படி சைனா மேலே பழி போடுறதை விட்டுட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன ஸ்டெப்ஸ் தேவையோ ஃபார் த கண்ட்ரீஸ் பெட்டர்மெண்ட் அதை அவர் செய்யணும். If the goals are to defeat the virus, save lives and rebuild economies and societies, those can be achieved only through global cooperation, not through unsubstantiated accusations, conspiracy theories and threats. Unsubstantiated accusation means proof இல்லாத குற்றச்சாட்டு and conspiracy means சதி. ஸோ ரைட்டர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, கோவிட்-19 டிஃபீட் பண்ணி எக்கானமியை சரிப்படுத்தணும்னா அதுக்கு எல்லா கண்ட்ரீஸும் ஒத்துழைக்கணும் அண்ட் தே ஷுட் ஆல் ஒர்க் டுகெதர்னு ரைட்டர் சொல்கிறாரு. And the tone used in this passage is accusatory because ட்ரம்ப் செய்கிற தப்பை ரைட்டர் வந்து எடுத்து காட்டுறாங்க இந்த ஆர்டிக்கலில். இப்போ நம்ம எடிட்டோரியலில் இருந்த vocabularyயை ரீகால் பண்ணலாம். அண்ட் திஸ் PDF வித் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூடட் நீங்கள் டாக் அண்ட் மாக் டெலிகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். Rhetoric: speech or writing intended to be effective and influence people. Animosity: hatred. Deterioration: the process of becoming progressively worse or weakening. Strained: difficult or troubled. Precarious: unstable or risky. Ties: link or bonding. Under fire: being criticized severely. Accountable: responsible. Seek: search for or try to find. Epicenter: the point on the Earth's surface directly above an earthquake, or simply the point of eruption. Endorsing: declare approval or support. Accuse: blame. Withholding: refuse to give. Impose: levy or enforce. Threatening, frightening. Tariff, tax. Compensation: money awarded to someone as a recompense for loss or suffering. Counterpart, equivalent. Stepping up to increase the intensity. Mobilize: prepare or organize for active service. Echoed: repeat. Base: foundation or position. Portraying: describe. Presumptive, tentative. Representative:
a person chosen to act or speak for others. Campaign, work in an organized way towards a particular goal, especially political. Uneasy, worrying, renewed, resume or begin again. Impacted, affected, bid, offer or tender. Roll out, to launch. Pledge, promise. Unraveling, to fall apart. Likelihood, a chance. Unfortunate, unlucky. Assistance, to help or aid. Importing, buy from another country. Halted, to stop. Stepped in, to involve. Grant, provide. Narrow, silly or small minded. Unsubstantiated, not proven with evidence. Conspiracy, a secret plan by a group to do something unlawful. Threat, danger. Equipment, the necessary items for a particular purpose. Funding, financial support. Okay then, thank you so much friends for watching this video and also unga wonderful response ku romba nandri and keep supporting us and your support is very valuable to us and in the video உங்களுக்கு பிடிச்சிருந்தா like share and comment பண்ணுங்க and மறக்காம Talk and Mock channel subscribe பண்ணுங்க. So see you all in the next video. Take care and stay safe. Thank you all.